ஸோ இப்போ கேண்டில் நம்ம பார்க்க போகிறோம். கேண்டில் பொறுத்த வரைக்கும் 1 மினிட்ல இருக்குது, 3 மினிட்ல இருக்குது, 5 மினிட்ல இருக்குது, வீக்லியில் இருக்குது, மந்த்லியில் இருக்குது. இன்ட்ராடே ப்ளே பண்ணுற ஒருத்தர், பொசிஷனல் ட்ரேட் பண்ணுற ஒருத்தர். ஸோ அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துக்கும் என்ன டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மோஸ்ட்லி இன்ட்ராடேனா ஆப்ஷன்ஸ் தான் போய் பண்ணுறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸில் போய் இன்ட்ராடே பண்ணுறாங்கன்னா என்ன கேட்டால் 5 மினிட்ஸ் ட்ரேடாக எடுத்துக்கலாம். ஒரு பிகினருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். 19 ரூபா போய் கேண்டில் ஸ்டிக்ஸு நான் சொல்லிட்டேன்னு போயிட்டுலாம் ஃபாலோ பண்ண முடியாது. இது யார் இருக்கா இந்த கேண்டில்? செல்லர். செல்லிங் கேண்டில் யார் ஆக்குபை பண்ணுறாங்க? பையர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லரில் பையிங் ப்ரெஷர் ஆக்குபை பண்ணி அதுக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு பையர் வர்றப்ப இந்த மொமெண்டம் சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் தான் காம்போ கேண்டில். இதில் நிறைய பேருக்கு வந்து ஏடிஎம் எடுக்கணுமா, ஐடிஎம் எடுக்கணுமா? ஆமாம், அது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? சீரியஸாக நீங்கள் ஐடிஎம் போகிறது தான் பெஸ்ட். எனக்கு இது பர்ஃபெக்டாக புரியுது. ஸோ நான் ஓவராலாக அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறமா அந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு, விக் வந்திருக்கு, நான் அந்த இடத்துல என்டர் பண்ணுறேன். இதை நான் எப்படி குவான்டிஃபை பண்ணுறது? வணக்கம், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ லாஸ்ட் டைமே நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணியிருந்தோம் மிஸ்டர் அருணோட. ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸோட ஒரு அட்வான்ஸ்ட் கிளாஸ் தான் இந்த பர்டிகுலர் செஷன். ஸோ பேசிக்கலி என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் சப்போர்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒவ்வொரு ட்ரேடிங் மெத்தடாலஜிக்கு பின்னாடியும் ஒரு ஹியூமன் பிஹேவியர் இருக்குது. ஒரு கிரீட் அண்ட் ஃபியர்னால தான் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே நடக்குது. அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் ஒவ்வொரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுமே ஒரு அறிகுறியை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிட்டோன்னா மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் இன் தமிழில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருண் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே ஒன்று பண்ணோம், பட் அது கரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாதனால ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ தேங்க்ஸ் அகெயின். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்னலாம் லாஸ்ட் டைம் விட்டோமோ, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் நீங்கள் அட்வான்ஸ்டாக இன்னும் கவர் பண்ணணும்னு நினச்சோமோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ டு பிகின் வித், நான் ஒரே ஆல்கோ ட்ரேடர் தான். நான் மோஸ்ட்லி சார்ட் பார்க்காம ட்ரேட் பண்ணுவேன், பட் ப்ரைஸ் வச்சு தான் என்னோட எல்லா அனாலிசிஸும் இருக்கும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்னாலே என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு கப் அண்ட் ஹேண்டில், கப் அண்ட் சாசர் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு விஷுவல் சார்ட் பேட்டர்னாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக ஒரு ட்ரேடர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளே வராருன்னா கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு ஒன்று சொன்னும் போதே இந்த ஒரு ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன் தமிழ் சேனல் எல்லாருக்கும், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் இல்லாமல் இருந்திருக்கும், அதுக்கு சாரி கேட்டுக்கிறோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிருபாகரன் ப்ரோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பர்சனலாக இந்த செஷனை யூஸ் பண்ணி நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் ஃபெப்பில் பார்த்தோமா. ஆமாம். ஸோ அவங்க கேட்டதை வந்து ஏன் இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஆல்கோ செட்டப்புக்கு போகாமல் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ சீரியஸ்லி ப்ரோ, நீங்கள் அங்கே ஒரு லைட்டாக ஒரு ஸ்பார்க்கை போட்டு விட்டீங்க எனக்கு. நான் இப்போ அதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அருண், தேங்க்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி பார்க்கலாம், அதான கொஸ்டின். ஆமாம். பொதுவாக வந்து ஒரு பிகினர் வந்து கலர் பேஸ் பண்ணி பார்ப்பாங்கல்ல, ஒரு க்ரீனு ரெட்டுன்னு. ஆனால் ஒரு கேண்டில் 3 விதமாக பார்க்கணும். ஓகே. அது என்ன 3னா எப்படின்னா, இப்போ க்ரீன்னா பையர், ரெட்னா செல்லர். ஆனால் அந்த கேண்டில் இருக்கிற விக் பேஸ் பண்ணி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அதில் என்ன சொல்கிறீங்க? அஸ் லைக் அ ப்ரெஷர். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது வந்து ஒரு பையர். பட் இந்த கேண்டலும் பையர் தான். ஆனால் கீழேருந்து ஒரு விக் வந்திருக்குல்ல, கீழேருந்து ஒரு விக் வந்திருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு பையிங் ப்ரெஷர். ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் இறங்கி தென் மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில் ஒர்க் ஆகும். அந்த இடத்துல மார்க்கெட் எவ்வளோ தான் மேலே ஏறி கீழே வந்தாலும் அங்கே பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னால் 3 விதமாக பார்க்க சொன்னேன். ஒன்று க்ரீனு, இன்னொன்று ரெட்டு, இன்னொன்று அந்த கேண்டிலில் எந்த சைடு விக் இருக்குது. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனு, கீழே விக் இருக்குது. அப்போ பையிங் ப்ரெஷரோட ஒரு பையர் வர்றப்ப இது நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு என்ட்ரி கேண்டிடேட் ஃபார் லாங் இருக்கான். அதே தான் ரெட்டுக்கு இன்வெர்ட்டடாக இருக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இது செல்லர். ஓகே. ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே வரைக்கும் போயிருக்கு. இது ஓப்பன், மேலே இவ்வளோ தூரம் போய் இங்கேருந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் வந்தால் தானே பவர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் இதை சொல்லுவேன் சிம்பிளாக, இது உங்களுக்கும் ஈஸியாக ஃபாலோவர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எனக்கும் சொல்கிற மாதிரி புரியும், ஏன்னா நானும் பேசிக் லெவலில் தான் இருக்கேன். இப்போ இங்கே பாருங்கன்னா இது செல்லிங் ப்ரெஷர் இருக்கா. ஓகே. இப்போ இது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் பாட்டில். ஓகே. இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஓகே. இதில் இன்னும் தண்ணி இல்லை.
ம். அப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட வால்யூம் எப்படி இருக்கும்? வெயிட் கம்மியாக கம்மியா இருக்குமா? தான் இருக்கும். அப்போ இது ஓப்பன், இது க்ளோஸ். ம். அப்போ ஒன் மோர் கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சா தானே இந்த கேண்டில் ஒரு ஃபுல்லான ஒரு வால்யூம் கேண்டிலாக மாறும். ம். அப்போ நான் எம்டி வாட்டர் பாட்டில ஒரு தண்ணி ஊற்றி ஃபுல் வாட்டர் பாட்டில் ஆக்குறப்போ உங்களுக்கு வெயிட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதுதான் இங்கே. ஓகே. அப்போ இதை எப்படி சொல்லணும்னா செல்லிங் ப்ரெஷர் ஃபில்டு பை பையர். ம். ஓகே. ஓகே, செல்லிங் ப்ரெஷர் என்ன பண்ணிட்டாங்க? பையர் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கேண்டில் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு சூப்பரான ஒரு பையிங் கேண்டிலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Done. ஸோ ஒரு பிகினர் வந்து நீங்கள் கேண்டிலை பார்க்குறப்ப பையிங் கேண்டிலுக்கு மேலே விக் இருக்கா, கீழே விக் இருக்கா, ஒரு செல்லிங் கேண்டிலுக்கு மேலே விக் இருக்கா, கீழே விக் இருக்கா, இதை ப்ராப்பராக ஒரு பேசிக்கான திங்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கேண்டில் படிக்கிறது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஓ இப்படிலாம் படிக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்துடும். தென் அவங்களே வந்து என்ன ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ மெயினாக நம்ம ஓவராலாக இந்த கேண்டில் ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் இந்த மாதிரிலாம் பேட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது, எந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அதை பார்த்தாலே எக்ஸாக்ட்லி. இந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற மேட்ச்சில் யாராவது ஒருத்தர் தான் வின் ஆமாம் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சைடில் நம்ம போயிட்டோம்னா ட்ரேட் நமக்கு ஃபேவரபுளாக ஆயிரும். எஸ். இப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம ஃபாலோயர்ஸ்க்காக கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் ட்ரிக்ஸ்னே வச்சுருப்பேன். கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு பதிலாக. ஆமாம், ஏன்னா நம்ம பாடுறான் பயங்கர ட்ரிக்ஸாக வேலை பார்க்குறான். ஓகே, ஒரு கேம் விளாட்றோன்னா ட்ரிக்ஸ் தானே அப்புறம் அங்கே அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, ஒரு பிளான்னா தானே. அப்போ நம்ம கேண்டிலில் உள்ள ட்ரிக்ஸ் என்னென்ன இடத்துல மார்க்கெட் நம்மளை ஏமாத்துறாங்க, ஏன்னா டெய்லி அப்படி தான் பண்ணுறான். ஓகே. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கணுன்றது என்னோட ப்ராசஸ். ஸோ இப்போ கேண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேண்டில் பொறுத்த வரைக்கும் 1 மினிட்ல இருக்குது, 3 மினிட்ல இருக்குது, 5 மினிட்ல இருக்குது, வீக்லியில் இருக்குது, மந்த்லியில் இருக்குது. இதை வந்து இன்ட்ராடே ப்ளே பண்ணுற ஒருத்தர் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் கேண்டில் தான் பெஸ்ட்டு, பொசிஷனல் ட்ரேட் பண்ணுற ஒருத்தர் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் கேண்டில் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அந்த பேசிக்லேருந்து நம்ம வரும். ஸோ அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துக்கும் என்ன டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு சொல்வீங்க? இப்போ மோஸ்ட்லி இன்ட்ராடேனா ஆப்ஷன்ஸ் தான் போய் பண்ணுறாங்க. ம். இப்போ ஆப்ஷன்ஸில் போய் இன்ட்ராடே பண்ணுறாங்கன்னா என்ன கேட்டால் 5 மினிட்ஸ் ட்ரேடாக எடுத்துக்கலாம். ம். ஒரு ட்ரெண்டை நல்லா பார்க்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே, இன்னும் நான் வந்து ஸ்கேல்பிங் ரொம்ப குயிக்காக பண்ணணும்னா 3 மினிட்ஸ் போய்க்கலாம். ஓகே, டன். ஸோ இதை இப்போ நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறோமோ, இப்போ நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணி கேட்பாங்க, சார் என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா அதை நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் ஃபாலோ பண்ணாலும் சேம் தான். ஓகே. ஓகே. ஆனால் அது நீங்கள் டே கேண்டில் 4 ஹவர்ஸ் போகிறப்ப அது வந்து ட்ரெண்டை காட்டி கொடுக்கும். இது வந்து ஒரு மொமெண்டம், லைட்டான ஒரு மொமெண்டமும் ஒரு ஸ்கேல்பிங்க்கும் என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு சூப்பராக இறங்கி வந்திருக்கான். அப்போ அந்த கேண்டில் நல்லா கவனிங்க ப்ரோ, ஒரு செல்லர் கரெக்டா, ஒரு செல்லருக்கு கீழே விக் இருக்கு. ஆனால் அந்த செல்லிங் கேண்டில் 2 கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து லிமிட் ஆர்டர் இந்த ரெட்டோட ஓப்பனில் போட்டிருப்பாங்க, ஆர்டர் என்ன பண்ணல, எடுக்கலை, அப்படியே மேலே ஏறிடுச்சு. பட் இந்த ஆர்டர் பெண்டிங் எல்லாம் மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே. அது இப்போ சொன்னது லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் உங்களோட ரெசிஸ்டன்ஸை பிளாட் பண்ணியிருக்கீங்க பிளாக் லைனில். அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு டச் பண்ணிட்டு ஒரு பின் பார் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் வந்தவனே பை பண்ணலாம் அப்படின்றீங்க. நோ, அந்த கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ அந்த கேண்டிலோட ஓப்பன் நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் ஆகல, அதுக்கு அடுத்த கேண்டில் பிரேக் ஆயிருக்கு. ஆனால் லிமிட் ஆர்டர் போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. அங்கே ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஃபார் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. பட் லிமிட் ஆர்டர் என்ன எலக்ட்ரிக்கல் இல்லை. பட் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் காம்போ கேண்டில். இதுக்கு பேர் என்னன்னே தெரியல, கச்சாமச்சா இருக்கு. இதுக்கு பேர் என்ன? நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா. இதை நான் பார்த்தேன்னா ஆஸ் அ பிகினராக நம்ம என்ன யோசிப்போம், ஆஹா இதில் நம்ம ட்ரேடே பண்ண முடியாது அப்படின்னு முதல்ல யோசிப்போம். ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் அனலைஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஓகே, பொதுவாக போய் கேண்டில் ஸ்டிக்ஸு நான் சொல்லிட்டேன்னு போயிட்டுலாம் ஃபாலோ பண்ண முடியாது. என்றைக்குமே மார்க்கெட்டில் லெவல் தான் கிங்கு. அந்த கிங் இருக்கிற இடத்துல கரெக்டான கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு இது ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன தான் வந்தாலும் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் 3 ப்ராசஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ரெட்டு க்ரீன் படிப்பாங்கல்ல. இப்போ இதை நல்லா பாருங்க ப்ரோ, ரெட் பாடி. ஆனால் அடுத்த கேண்டில் எப்படி இருக்குன்னா பையிங் ப்ரெஷரோட ஒரு பையர் வந்திருக்காங்களா, பொட்டன்ஷியலாக இருக்கா, அண்ட் தென் ரெட் வின் பண்ணோடனே ட்ரேட் எடுக்கிறான். ஓகே. சேம் இங்கேயும் நல்லா கவனிங்க, ரெட்டு வின் பண்ணுறான், அங்கே லிமிட் ஆர்டர் எடுக்கலை, ஆனால் மறுபடியும் வந்து எடுத்திருக்கான். சரி, அந்த மறுபடியும் வந்து அந்த லெவலில் ரீடெஸ்ட் ஆகுது. ஆமாம், அந்த ரீடெஸ்ட் ஆகும்போது என்ன டினோட் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஃபர்தர் மூமெண்ட்டும் மேலே எஸ்
அங்கே ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்தால் கூட எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்தால் இன்னும் சூப்பராக எடுக்கலாம். சேம். இப்போ இதில் நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா பீப்புள் வந்து பொதுவாக வந்து பையிங் ப்ரெஷரோட ஒரு பையர் வந்தால் சூப்பர்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மேட் வந்தால் சூப்பராக பண்ணலாம். அதாவது ஒரு சப்போர்ட்டு, ஓகே, ஒரு ரெட் பாடி, கீழே விக் இருக்கு. ஓகே, பட் அதுக்கு பக்கத்திலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி வின் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து இந்த இந்த மாதிரி படிப்பாங்க. ஒரு பையிங் கேண்டில் வந்து இப்படி பார்க்குறாங்கல்ல, கரெக்டாக ஓப்பன் க்ளோஸு ஓப்பன் க்ளோஸு. பட் இதை விட இதுதான் பவர்ஃபுல். இதுதானே ஆக்சுவலி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏன்னா ப்ரோ நல்லா பாருங்க, இது யார் இருக்கா இந்த கேண்டில்? செல்லரு. செல்லிங் கேண்டில் யார் ஆக்குபை பண்ணுறாங்க? பையர். ஓகே, பையிங் ப்ரெஷர். அதில் பையிங் கேண்டில் செல்லர் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ வீக் பையர்ஸாக இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லரில் பையிங் ப்ரெஷர் ஆக்குபை பண்ணி அதுக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு பையர் வர்றப்ப இந்த மொமெண்டம் சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் தான் காம்போ கேண்டில். ஓகே, இப்போ இதை நான் ஆப்போசிட்டில் சொல்கிறேன்னா, இங்கே எனக்கு மேலே எனக்கு ஒரு க்ரீன் பாடி, மேலே இப்படி விக் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி மார்க்கெட் இப்படி இறங்கியிருக்கு. இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸாக்டாக இப்படி ஒரு ரெட்டு போட்டான்னா இதை நீங்கள் எப்படி படிக்கலாம்? இதில் ஒரு பையர் இருக்காங்க, மேலே செல்லிங் ப்ரெஷரு, அதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுற ஒரு செல்லர். ட்ரெண்டு சூப்பராக ஃபாலோ ஆகும். இப்போ இதெல்லாம் நமக்கு ஸ்கேல்பிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 1:1 ரிஸ்க் ரிவார்ட் சூப்பராக எடுக்கலாம். நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ண போகிறேன் சார்னா இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 3 மினிட்ஸும் யூஸ் பண்ணலாம், 5 மினிட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட் தான் நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நிறைய லொக்கேஷனில் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சாம்பிள் பீஸ் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன இங்கே பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் ப்ரோ. இப்போ நமக்கு நல்லா பாருங்கள், நமக்கு ஓப்பன் கேண்டிலுக்குள்ளேயே ட்ரேட் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஓப்பனோட பாட்டமையும் க்ளோஸையும் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்குவோம். கரெக்டாக அந்த ரேஞ்ச் தான். அப்போ எனக்கு இது சப்போர்ட்டு, இது எனக்கு என்னது ரெசிஸ்டன்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், அங்கே ஒரு காம்போ, இங்கே ஒரு காம்போ. ஓகே. ஸோ அப்போ 2 இடத்துலையும் மார்க்கெட் பெருசாக பிஹேவ் பண்ணலை, ஆனால் ஸ்கேல்பிங் அடிச்சிருக்கலாம். ஓகே. இதில் ஏன்னா இது நம்ம தெரிஞ்சு தான் போகிறோம். ஏன்னா இது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டு. ஆனால் நம்ம சும்மாவாக இருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த முதல் 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் கேண்டிலாக இருந்ததுன்னா அடுத்த ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் அது நேரோவாக தான் இருக்கும், ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றீங்களா? இல்லை, இப்போ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது பட்டு ஏறினா தான் ட்ரெண்டு. யோசிச்சாலே அது சைட் வேஸ் தான். ஆமாம். ஸோ அப்போ வித்தின் ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 கேண்டில்ஸ்குள்ளே ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் இருக்கும் அதே டைரக்ஷன். ஆமாம், எஸ். இல்லைனா இது கம்ப்ளீட்டாக ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்டக். கண்டிப்பாக. இப்போ இதே வந்து நம்ம அடுத்த பிபிடி பாருங்க ப்ரோ. இப்போ மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறான், வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் பை பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன படித்தோம்? ஒரு செல்லர், அது கீழே பையிங் ப்ரெஷர், பொட்டன்ஷியலான க்ரீன் பாடியா. இப்போ இதில் நிறைய பேர் வந்து இந்த ரெட்டோட ஓப்பனுக்கு லிமிட் ஆர்டர் போடுவாங்க. இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் லிமிட் ஆர்டர் ஒர்க் ஆகாது. இப்போ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் ஒர்க் ஆகலை, பட் அதுக்கப்புறமா வந்து ஃபில் ஆச்சு, எடுத்துருக்கு. இதில் வந்து 2 ஃபேக்டர் ஒர்க் ஆகும். மார்க்கெட் ஆர்டர் எடுத்துரும், ஒருவேளை லிமிட் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. ஆமாம். அந்த சப்போர்ட் கீழே இந்த நீங்கள் சொன்ன அந்த பையிங் கலர் ப்ரெஷர் கேண்டில் வித் விக்கோட வந்துருச்சு, டச் ஆகி மேலே போயிடுச்சு. ஆமாம். இப்போ நான் என்டர் ஆக மாட்டேன். இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். வெயிட் தான் பண்ணணும். அந்த ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. என்னோட என்ட்ரி இப்போ நெக்ஸ்ட் எங்கே இருக்கும்? இப்போ நிறைய பேர் இதில் எப்படிலாம் கேட்பாங்கண்ணா ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறப்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சார் நான் வந்து க்ளோஸ் வச்சதை எடுக்கணுமா, இல்லை க்ளோஸ் வச்சது 1 more கேண்டிலுக்கு அப்புறம் எடுக்கணுமா? இதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு கேண்டிலோட கிளைமேக்ஸ் வந்து இப்போ 5 நிமிஷமாக இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.50 செகண்ட்ஸில் இது க்ரீன்ன்றத தெரிஞ்சிருமா? கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து ஒரு 4.5 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணிடலாம்? மார்க்கெட் ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, ஓகே. நிறைய பேர் ஆர்வத்தில் இருப்பாங்க, கியூரியாசிட்டி நம்மளை சும்மா விடாது. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது க்ளோஸ் வச்சதுக்கப்புறமும் எடுக்கலாம். இல்லை சார் அது நான் முடிகிறதுக்குள்ளே, ஏன்னா சில நேரம் டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கில் போயிடுவோம். ஸோ அங்கே என்ன பண்ணலாம்னா இப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த 4.5 மினிட்ஸ்க்கு அப்புறமா போய் ஒரு ஆர்டர் போட்டு என்ன பண்ணலாம், கேட்ச் பண்ணலாம். ஆனால் இங்கே மார்க்கெட் ஆர்டர் தான் போடணும். ஓகே. இப்போ நான் மோஸ்ட்லி காமிக்கிற லொக்கேஷன் எல்லாம் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பை சைடுக்கு பார்த்தோம்ல, இப்போ அதே இது செல் சைடு. இதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட, ரெசிஸ்டன்ட்டு க்ரீன் பாடி, மேலே விக்கு,
அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு செல்லரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் எடுத்துறணும். அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ண உடனே எடுத்துறணும். இப்ப இந்த இடத்துல நெறைய பிகினர் இதுல ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அண்ட் காஸ்ட் டு காஸ்ட் வரும். டென்ஷன் ஆவாங்க, எக்ஸிட் ஆவாங்க. கரெக்ட்டான ஒரு எமோஷன் ஹேண்டில் பண்ற பெர்சன் இந்த ப்ராஃபிட்ட டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த லாஸ்ட் கீழ வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? இந்த ஆமா. இடத்துல வந்திருக்கு இல்லையா? ம். வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். நான் என்ன நினச்சிருப்பேன், இங்க ஷார்ட் பண்ணியிருக்கேன். ம். நான் இந்த பர்ட்டிகுலர் எமோஷனல் ஹேண்டில் பண்ணிட்டேன். ம். ஃபர்தரா கீழ வந்து அதிக ப்ராஃபிட்ல இருக்கேன். ம். இப்போ இந்த கேண்டில் வந்து என்னோட எல்லா ப்ராஃபிட்டையும் பாதி சாப்பிட்டுருச்சு. இல்லையா? அதாவது க்ளோஸ் பண்ணாம இருந்தா. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சினாரியோ படி ஆயிடுச்சு. ம். இங்க எடுத்த நான் ஷார்ட்ட இப்போ நான் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கணும்? இப்ப இங்க எடுக்குறீங்கல்ல, ஆஹா. இந்த ட்ரெண்ட் எங்க பை ஆயி வந்துச்சோ அதான் உங்க டார்கெட். இந்த ட்ரெண்ட் எங்க பை ஆச்சு? இங்க தானே பை ஆச்சு. அது எப்படி அங்க பை ஆச்சுன்னு நான் ப்ரோ மார்க்கெட் இறங்கி புதுசா ஒரு பை ஸ்விங் ஆரம்பிச்சு மேல ஏறி வந்திருக்குல்ல. ப்ரீவியஸ் ஸ்விங் லோ என்னன்னு பார்க்கணும். ஓகே. சோ இந்த ஸ்விங் தான் பை ஆயிருக்கா? அப்ப அங்கிருந்து இறங்குறப்ப எனக்கு ப்ராஃபிட் இங்க தான் புக் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா வர்ற துட்டெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லாத்தையும் அள்ள முடியாது நம்மளால. ஓகே. சோ அதுதான் என்ன ஒரு பிகினரா ஃபிக்ஸ் பண்றப்ப இங்க தான் நம்ம என்ன பண்ணணும்? டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஜென்ரேட் ஆயிருக்கணும். ம். அங்கேருந்து அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் மாதிரி ஒன்று வந்திருக்கணும். அங்கே நான் என்டர் ஆயிட்டு அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வரும்போது Yes. க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஸோ வெறும் இதுல வந்து நம்ம மெயினா ஃபாலோ பண்ண வேண்டியது லெவல்ஸ். ஓகே. லெவல்ல வந்து நாம நார்மலா நீங்க கேண்டில பார்க்கறத விட ஒரு விக் பேஸ் பண்ணி கேண்டில பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு யார் பக்கம் பவர் இருக்கு, எந்த பக்கம் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றது. ஓகே. இப்போ அடுத்த சார்ட் பாருங்க. இங்க பாருங்க. இவ்வளவு பெரிய புல்லிஷ் கேண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்டு ஒரு மினிமம் சைஸ் கேண்டில் கிரீன் கொடுக்குறாங்க. மேலே விக் இருக்கு. மறுபடியும் ஒரு விக்கு போட்டு மாறுறாங்க. இப்போ இதில் வந்து டிரான்சாக்ஷன் எப்படி படிக்கலாம்னா பையிங் கேண்டிலு, மேலே செல்லிங் ப்ரெஷரு, அகைன் செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லர். ஆனால் மோஸ்ட்லி இந்த பையிங் கேண்டில் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்காமல் ஒன்று ட்ரேட் எடுக்க மாட்டாங்க, இல்லைனா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஒன்று ட்ரேட் எடுக்க மாட்டாங்க, இல்லையா பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ அது அந்த கேண்டில் தான் அந்த பெரிய கேண்டில் தான் ஓப்பனிங் கேண்டில். இதுதான் ஓப்பனிங் கேண்டில். ஸோ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் அந்த ஓப்பன் ஆகி ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம். நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஃபாலோ த்ரூ தான். பட் கன்ஃபர்மேஷனுக்காக மூணாவது கேண்டில் வெயிட் பண்ணும்போது அது ரெட்டாக மாறிடுது. இப்போ இதை நம்ம இப்படி மாற்றி படிக்கலாமே. ஓகே. பாருங்க. எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு என்ட்ரி செட்டப். ம். அந்த என்ட்ரி செட்டப்புக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். அதை ட்ரெயில் பண்ணோன்னா இதுதான் ட்ரெயிலிங்கான லெவல்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல நீ எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். இப்போ இது சூப்பர் புல்லிஷ் கேண்டில். சரி. பட் அடுத்த கேண்டில் எனக்கு மேலே விக் இருக்கா? ம். இப்போ இதை ஆப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் வரல. ம். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்லிங் கேண்டிலுக்கு மேலே விக் தான் இருக்குது. ம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு செல்லர் வந்தால் தான் நான் என்ன பண்ண போகிறேன், டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை இப்படி வரலை, ஓகே, எனக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணி க்ரீன் பாடி போட்டு இப்படி வச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரெண்டு அல்டிமேட்டான ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக மாறிடும். இப்போ இந்த ட்ரெண்டை கொலாப்ஸ் பண்ணது இந்த கேண்டில் தான். ஸோ இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு பார்க்குற வரைக்கும். ஸோ இப்போ நான் அந்த கேண்டில் க்ளோஸ்லேயே நான் என்டர் ஆகிருப்பேன் இல்லையா? ஆமாம். ஸோ என்டர் ஆகிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கே ஸ்விங்கில் இருந்ததுன்னா அந்த 16th முன்னாடி இருக்கிற அந்த 515 கேண்டில் கிட்ட இருக்கிற ஸோ இந்த இடம் தான் ஸ்விங்கிலோ. எஸ். ஸோ கரெக்டாக அந்த இடத்த கிட்ட வந்துருக்கு. நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். எஸ். இப்போ இதில் அப்படி அடுத்தும் இன்னொரு ட்ரேடு பை சைடு ஃபோக்கஸாக பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஸ்விங்கை லேண்ட் பண்ணுற ரெட் பாடி இருக்குல்ல ப்ரோ, அதுதான் ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில். கரெக்டா? ஓ ஓகே. அப்படியா? ஓகே. இங்கே தானே ப்ராஃபிட் புக்காக இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய கேண்டில் ஃபாலோ த்ரூ மூவ்மெண்ட் எதுவுமே முடிச்சிருப்பாங்க. அப்போ எப்போ அந்த ரெட்டை பிரேக் பண்ணுறாங்களோ மறுபடியும் ட்ரெண்டு ஃபாலோ ஆகும். ஓகே. ஸோ பேசிக்லி நம்ம கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட ஃபுல் ஐடியா எப்போ தெரியும்னா அந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிட்ட அது எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம பை எடுக்கணுமா இல்லை ஷார்ட் எடுக்கணுமா தெரியும். ஆமாம். ஸோ பீப்புளுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு லெவல் வரைய கற்றுக்கணும், அதில் கேண்டிலை ரீட் பண்ண கற்றுக்கணும். ஓகே. இப்போ மார்க்கெட் இங்கே பாருங்கள் பை ஆயிருக்கு. இது என்னங்க அநியாயத்துக்கு இசிஜி மாதிரி இருக்குது. இது நல்ல கவனிங்க, வேறு எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சரி. அந்த ரவுண்ட் அப் மட்டும் பாருங்க. சரி. மார்க்கெட் பை ஆயிருக்கு. பை ஆயிருக்கு. இந்த இடத்துல பை ஆயிருக்கா? ஏன்னா ஓகே ஹை போயிட்டு ஒரு ஸ்விங்கில் வந்துட்டு ஒரு கிரீன் வந்து இப்போ இந்த பை லெவலை பிரேக் பண்ணியிருக்காங்களா? பிரேக் பண்ணதும் இந்த லெவல் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுமா? கரெக்ட். இப்போ ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கே என்ன போட்டிருக்கான், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி இப்போ அந்த கேண்டில் நல்லா ரீட் பண்ணுங்க. இதுதான் காம்போ. இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஒரு பையருக்கு மேலே விக் இருக்கு, அடுத்து என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு ரெட் இருக்கு, மார்க்கெட் ஆர்டர் டார்கெட் இந்த பையர் ஓப்பன் தான் வைக்கணுமே தவிர இதை நான் எடுக்கணும்னு யோசிக்கவே கூடாது. ஸோ என்னோட ரிஸ்க் இவ்வளோ தான் இருக்குது, பட் என்னோட ரிவார்ட் கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்குது சைஸ் மாதிரி தான் நம்ம ட்ரேடிங். இப்போ எனக்கு இதுதான் டார்கெட். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் ஆப்ஷன்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுப்போமே,
நீங்க பார்த்த அதே கேண்டில் ஸ்டிக் சார்ட் ம். நான் ஒரு சிஇலயோ பிஇலயோ பார்த்தேன்னா அதே மாதிரி இருக்காதுல்ல. இருக்காது. இப்போ அண்டர்லைன்ல நீங்க தானே கேட்டதுக்கு இருக்கும். தான் நான் இன்னைக்கு ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ மார்க்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நிமிஷம். மார்க்கெட் இது இந்த இன்னைக்கு மார்க்கெட் இது ஓகே. இது இருக்கு. இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பை ஆயிருக்கா இன்னைக்கு காம்போ கேண்டில். கரெக்ட். ஆ ஆ நல்லா பாருங்க, சூப்பரான ஒரு செல்லிங் கேண்டில், கரெக்ட். கீழே விக்கு, கரெக்ட். செமையா ஒரு க்ளோஸு, கரெக்ட். ஈக்குவலான ஒரு பை ஸ்விங்கா. கரெக்ட். இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ நான் இந்த இடத்துல அப்போ லாங் போயிருப்பேன். ஆமா, இது வரைக்கும் தான் நான் போகணும். ஓகே. ஆனா எது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு இன்னைக்கு? அது போயிருக்கு. அப்படியா? அது மேலே வரைக்கும் போயிருக்கு. சரி ஓகே. ஆனா என்னோட ரிஸ்க் இதுதான் இல்லையா? ரிஸ்க் இதுதான். ஆனா டார்கெட் பாருங்க, சூப்பர் அல்டிமேட் டார்கெட். ஸோ இப்போ இது வந்து ப்ரீமியம்ல கிடையாது, ஸ்பாட்டா. ம். இப்போ ப்ரீமியம்ல நல்லா பாருங்க, அங்கே தான் வந்து ஒரு பிகினர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுவே கொஞ்சம் ட்ராப்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. சரி எனக்கு இந்த இந்த விக் இருக்கு இல்லையா? ஆமா நான் என்டர் ஆனது இந்த கிரீன் கேண்டிலோட க்ளோஸ்ல. ஆமா. அந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ்ல இருந்து இந்த விக் வரைக்கும் எவ்வளோ என்னோட ரிஸ்க் கால்குலேட் இப்போ இங்கே பண்ணுங்க. பாருங்க 36 35 பாயிண்ட். 35 பாயிண்ட், என்னோட ரிவார்டு 43 43 பாயிண்ட். பாயிண்ட். ஸோ 1:1.2 ஆனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியா அடிக்கலாம். இப்போதானே நீங்க அங்க எக்ஸிட் பண்ணலாம்னு சொன்னீங்க. ப்ரோ நம்ம இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஆ ஆனா அந்த மொமெண்டம் ஃபாலோ பண்றப்ப நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்ல. பட் அது மொமெண்டம் ஆகுமா இல்லையான்றது ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒன்ஸ் தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒரு ஆ, பிகினரால okay. கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க. இப்போ எனக்கு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு Bro, வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்க எனக்கு ப்ரோ. வாய்ப்பே இல்லைங்க. இது எப்படிங்க நான் பண்றது? எனக்கு இது ப்ரோ தெரியாது நல்லா இல்லைங்க. பாருங்க ப்ரோ, நான் இன்னொரு ஆங்கிள் அதை சொல்லவா? ம். இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் புல்லிஷா, ஆ மார்க்கெட் ஒரு பாட்டம் கொடுத்துருக்கானா, ஆ இன்னொரு பாட்டம் கொடுத்துருக்கானா, ஓ ஓகே. ஸோ ப்ரீவியஸா அவங்க ஆல்ரெடி ஒரு புல்லிஷா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால எஸ்டாப்ளிஷா. இப்போ இது டபுள் பாட்டமா? ஓகே ஓகே ஆ? ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி பாக்குறீங்கல்ல, ம் ம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நீங்க தான் சொல்றீங்கல்ல, இங்க பாருங்க. இப்போ இதுல எவ்வளவு பாயிண்ட் போயிருக்கு? 60 பாயிண்ட். 60 பாயிண்டா? அப்ப கட் அடிச்சு 60 பாயிண்ட் போகணும்ல. இதான் போயிருக்கான்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகேவா? புரியுது. நான் இங்க கட் பண்ணுன்ற, இப்போ இங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு பிகினருக்கு நம்ம சொல்ற அட்வைஸ். ஓகே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்றது அது போக போக அவங்களே கத்துக்குவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் நீங்க சொல்லும்போது என்னன்னா ஓகே ஆல்ரெடி ஆ. அதோட மூமெண்டம் இருக்கும்போது அந்த மூமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாலோ த்ரூ மூமெண்டம் இருக்கும் Yes. அப்படின்றது வந்து ஆக்சுவல் Yes. பிஹேவியர். பிகினர் அங்க கட் பண்றது, அப்பா எனக்கு வந்துருச்சுப்பா. அவங்களுக்கு அந்த மன நிம்மதியா வேணும்ல. ரைட் இப்போ ரைட். இதே இது நீங்க கேட்டீங்களே பிரீமியம் என்ன ஆமா. பண்ணும்? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஓகே. இது பிரீமியம். ம் மார்க்கெட் இங்க பை ஆயிருக்கு. ம் ஓகே, இவ்வளவு தூரம் ஏறி மறுபடியும் அதே எடுத்துக்கிட்டு அதே காம்போ. ம் ஓகேவா? இப்போ இதில் இந்த ப்ரீமியம் மேபி ஒரு டிகே ஆன ப்ரீமியமா, மேபி ஒரு அங்கே மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறப்ப இது ரொம்ப லோவாக வந்திருப்பாங்களா? ம் ம் ஓகேவா? அப்போ நம்ம ஸ்பாட் சொல்கிறத தானே கேட்டு பண்ண முடியும். ம் ம். அப்போ இது என்ன ஆகும்னா இந்த பை லெவலுக்கு கீழே வந்து இந்த கேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி அது டிகேவும் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பாட் ரேஞ்சுக்கும் இந்த ப்ரீமியம் என்ன இருக்கு? ஓகே ஈக்குவலாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Okay. ஸோ இங்கே பையாக இருக்கு, எக்ஸாக்டாக காம்போ கேண்டில். ஓகே. ஸோ இப்போ அதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் இப்போ ஆப்ஷன்ஸ்ல பார்த்தேன்னா இப்போ எனக்கு அதே நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ம். ஐ மீன் காம்போவா இல்லை இந்த சைட்வேஸ் ரேஞ்சு நம்ம இல்ல இல்ல நம்ம இந்த ட்ரேட் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாஸ்? ஆ. அது ரைட். ஓகே ஸோ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 10 இருங்க ப்ரோ. மேல. ஆ என்னடா இது? Just a minute. ஸோ 30 30 பாயிண்ட், ஸ்டாப் லாஸ். 47 பாயிண்ட். பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஈக்குவலண்டா ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்லயே வந்துருது. இதில் நிறைய பேருக்கு வந்து ஏடிஎம் எடுக்கணுமா, ஐடிஎம் எடுக்கணுமா? ஆமா அது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? சீரியஸாக நீங்கள் ஐடிஎம் போகிறது தான் பெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 போயிட்டு இருக்குன்னா ஒரு 23,900, 23,850, ஒரு 2 leg இந்த மணி. அந்த மாதிரி போகிறது பெஸ்ட். ஏன் நம்ம அந்த மாதிரி இந்த மணி ஏன் போகணும்? ஏன்னா அது இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்டம், இது வந்து ஒரு ஸ்பீட் கேண்டில் ம் டக்குன்னு போகுமா? ம். அப்போ அந்த ஸ்பார்க் மூமெண்டம் எதில் இருக்கும்? இந்தி மணியில் தான் நல்லா இருக்கும். ஓகே ஸோ அந்த மூமெண்டம் இதில் என்ன பண்ணலாம்? ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம டிகேவும் அவாய்ட் பண்ற மாதிரி. எஸ். இப்போ இந்த அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பையிங் கேண்டில், ம் மேலே விக்கு இருக்கு. ம். சரியா? நான் என்ன சொன்னேன்னா ஒரு விக்குக்கு, ஒரு செல்லிங் ப்ரெஷர் விக்குக்கு சப்போர்ட்டிவாக ஒரு செல்லர் வரணும்ல. ஓகே இங்கே எதுவுமே வரல. ஓகே மறுபடியும் ஒரு புல்லிஷ் தான் வரான். ஓகே. ஒரு புல்லிஷ் கேண்டலுக்கு மேலே ஒரு விக்கு போட்டு அதை வின் பண்ணிட்டான். அப்போ இங்கே ட்ரேட் எடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரையர் அது என்ன ட்ரெண்ட்ல இருந்தது? இப்போ மார்க்கெட்டு ஒரு சைடுவேஸ் கொடுத்துட்டு ஒரு மொமெண்டம் ரீச் பண்ணி ஆ மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றான். ஒன் மோர் டைம் மார்க்கெட் இங்கே ஒரு ரிஜெக்ட் ஆயிருக்கு,
மறுபடியும் என்கல்ஃபிங் போடுறான். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ஓகே. நிறைய பேர் இங்கே அவசரப்பட்டுருவாங்க. எப்படின்னா இந்த கேண்டலுக்கு மேலே விக் இருக்கு, மறுபடியும் இந்த கேண்டலுக்கு மேலேயும் விக் இருக்கா, அவசரப்பட்டு இங்கே ஆர்டர் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. எஸ், அதுக்கு தான் இந்த எடுத்து வச்சேன். ஓகே ஓகே. பட் எனக்கு இப்போ இந்த இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் இது இந்த இது அப்படியே மறந்துடுங்க, டோட்டலாகவே இதை மறந்துடுங்க. ஓகே. இந்த இடத்துல இவ்வளோ விக் இருக்கு, சரிங்களா? ஸோ இவ்வளோ விக் இருக்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரிவர்சல் ஆக போகுது. ஸோ அப்படின்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் இதில் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தாலும் இது ஷார்ட் தான் ஆக போகுது வச்சிருப்பேன். இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸாக வச்சிருந்தா தான் ஹிட் ஆயிருக்கும். எஸ், ஹிட் ஆயிருக்கும். அப்படி தான் எல்லாருமே எடுத்திருப்போம். பட் இது ஃபாலோ த்ரூவாக ஆயிருக்கலாம். பட் இந்த க்ரீன் கேண்டில் வரும்ன்றது என்ன நிச்சயம்? அதாவது ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு க்ரீனு ஒரு மேலே விக் இருக்கு, ஒரு ரெட்டு மேலே விக் இருக்கு. இப்போ இதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு செல்லர் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓ ஓகே ஓகே. இப்போ இந்த இங்கே என்ன பார்த்தோம், ஒரு செல்லர் ஃபாலோட் பை ஒரு பையர். பையர் வந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக மாறுது ட்ரெண்டு அந்த மாதிரி. இப்போ இது வந்து ஒரு விக்கு பையரு, இதுக்கு சப்போர்ட்டிவா செல்லர் வந்தால் தானே நம்ம டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆமா, அந்த செல்லிங் கேண்டல் வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுத்து மாட்டக்கூடாது. ஓகே. ஸோ அது விக் மட்டும் இருந்திருக்கும், செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, கன்ஃபர்மேஷன் தான் செல்லர் கேண்டல்ஸ். அந்த மாதிரி தான். டன் டன். இப்போ இங்கே பாருங்க க்ரீனு, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேண்டலை பொறுத்தவரைக்கும் எப்படி படிப்பாங்க பீப்புள்னா, ரெட்டுன்னு தானே படிப்பாங்க. ஆனால் இங்கே நான் என்ன எழுதிருக்கேன் பாருங்க, அபவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, அதாவது ஓப்பன் இன்சைட் க்ளோஸ்னா அப்படின்னா என்னன்னா, கேண்டில் க்ரீன் க்ளோஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா. ஓகே ஓகேவா? அப்போ அதோட மீனிங் என்னன்னா ப்ரோ, டிமாண்டா. இப்போ 100 ரூபாய்க்கு க்ளோஸ் வச்சிருக்கு, அடுத்து 120 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ராடே கேண்டில்லே ஒரு கேப். எஸ், கரெக்ட். ஓகே. இப்போ இது வந்து இது அபவ் ஓப்பன். இப்போ இந்த கேண்டில் அபவ் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் டிமாண்ட் அப்படியே என்ன மாதிரி இருக்கு, ரிவர்சல் ஆயிடுச்சு, சப்ளையா. பட் அந்த சப்ளைக்கு சப்போர்ட்டா மேலே ஒரு விக் இருக்கு பாருங்களேன், செல்லிங் ப்ரெஷரா. இப்போ இதுதான் சூப்பர் கன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் அந்த கேண்டில் முடிஞ்சவொடனே நான் என்ட்ரு ஆயிருக்கேன் ஷார்ட்டுக்கு. எடுத்துட்டு அந்த கேண்டிலோட விக் தான் என்னோட ரிஸ்க். இப்போ இங்கேருந்து எங்கள் மார்க்கெட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயோ. ஓகே ஓகே. ரீடிங் இப்படி தான் பண்ணணும் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு டவுட், ஒரு சூப்பரான ஒரு டவுட் கேட்டீங்க. அதுவும் இந்த சைட் வைஸ் போயிட்டு இருக்கிற கீழே ஏன் நான் ஷார்ட் போயிருப்பேனே அப்படின்னு கேட்டிங்களே, அதை வியாபாரமாக பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் எனக்கு டிமாண்டாகவே போனால் தானே நான் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அங்கே எனக்கு எதுவுமே இல்லையே, மார்க்கெட் அங்கேருந்து சப்ளை ஃபார்ம் ஆகுது. சரி, எனக்கு இது பர்ஃபெக்டாக புரியுது. ஸோ நான் ஓவராலாக அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறமா அந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு, விக் வந்திருக்கு, நான் அந்த இடத்துல என்டர் பண்ணுறேன். இதை நான் எப்படி குவான்டிஃபை பண்ணுறது? ஏன்னா என்னோட இப்போ குவான்டிஃபை பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆல்கோ ட்ரேடர், இல்லைங்களா? இப்போ நான் வந்து எவ்ரிடே உட்காந்து ஒவ்வொரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் 5 நிமிஷமாக நான் அதை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது சத்தியமாக உங்களாலே கண்டுபிடிக்க பண்ணுறீங்களா? ஆல்கோ ட்ரேடுக்கு இது செட் ஆகாது. அப்படியா? ஆமாம், ஏன்னா இது மேனுவலாக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேனுவலாக நம்ம மானிட்டர் பண்ணி தான். எஸ், ஆல்கோக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி போனால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, ஸ்விங் பேஸ் பண்ணி. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ ஸ்விங் அதை பேஸ் பண்ணி போனால் தான் சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா இதை வந்து மிஷினில் நம்ம போட்டாலுமே சொல்லி கொடுக்கும் தான். ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, அது வருது போகுது, வருது போகுது. இப்போ ஒரு 5000 ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ரோக்கரேஜுக்கே போயிடும். ஓகே, ரிப்பீட்டடாக ட்ரேட்ஸ் வருதுன்றீங்க. ஓவர் ட்ரேட் ஆகுது. ஸோ கிளியராக நம்ம குவான்டிஃபை உட்காந்து மேனுவலாக உட்காந்தா அல்டிமேட்டாக பண்ணலாம். நான் ஒரு நாள் நான் உங்கள் கூட உட்காடுறேன், நீங்கள் எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக இது ஆல்கோவில் பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். மேபி நம்ம டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம். ஏன்னா ஓவராலாக நீங்கள் காமிச்ச வரைக்கும் ரிஸ்க் மினிமலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், லெவலில் கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் ப்ரோ, இது வந்து ஒரு பை காம்போ. பை காம்போனா ஒரு செல்லருக்கு கீழே விக்கு கீழே இருக்கணும், அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பையர் வரணும். அதுதான் ஒரு பையிங் காம்போ. அந்த பையிங் காம்போ எங்கே இருக்கணும்னா, ப்ரீவியஸாக பை பண்ண இடத்துக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரீவியஸாக பை பண்ண ஈக்குவலண்ட்டான இந்த இந்த இடத்துல தான் பை ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்கில் வந்திருக்கணும், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போன இடத்துக்கே திருப்பி அது வந்துருந்து. எஸ், இப்போ எக்ஸாக்டாக இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ எனக்கு மார்க்கெட்டு இங்கே பை ஆகி இப்படி இறங்கிருச்சு ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு பை ஸ்விங்கா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு இப்படி வராங்க, இப்படி இறங்கி இப்படி போடுறாங்க, ஒரு விக்கு போட்டு இந்த இடத்துல இப்படி கேண்டில் வருதுன்னா, நான் இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே. இப்படி இறங்குறப்பயே இங்கேயே இருந்தால் தான் அதுக்கு பவர் அதிகம்.
ஸோ அது பிரேக் ஆகி கீழே போகாம அந்த இடம் இருக்கணும். அதே கீழே இடத்துல பிரேக் ஆகி அதே மாதிரி வந்திருக்கலாம் இல்லையா? கரெக்டாக அந்த லெவலில் தான் இப்போ இப்படி இருக்குல்ல, இப்போ இவங்க இந்த மாதிரி வர்றது மேலே போகும். அப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணி டிசிஷன் எடுக்கலாம். இப்போ எனக்கு ஒன் மோர் புல்லிஷ் வந்துட்டா தென் டேக் அ டிசிஷன். ஏன்னா இப்போ இங்க அது வந்து ஸ்டில் அந்த ஜோனுக்கு கீழே தான் இருக்கு. அதனால தான் லெவல் இஸ் கிங், ஓகே கேண்டில் செகண்டரி. அப்போ இந்த இடத்துல நான் எங்கே எடுக்கலாம்னா நீங்கள் இங்கேயே ட்ரேட் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். இவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்க தேவையில்லை. எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலில் என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எதனால் வந்து ஒரு பை கேண்டலுக்கு மேலே விக்கு வந்ததுக்கப்புறம் ரெட்டு வந்தால் சூப்பர்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் ப்ரோ, ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார்னா ஐ மீன் அது எப்படி ஒரு இன்வெர்ட்டட் ஹேங்கிங் மேன் எஸ் அதே தான். ஸோ இதை ஷூட்டிங் ஸ்டார் சொல்கிறோம். பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரெட் வந்திருக்கு. ஆனால் இதை விட இது பவர் ஜாஸ்தி. பட் இதுதான் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த வரைக்கும் கேண்டில் இந்த கேண்டிலே ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பார் ரிப்ளே மாதிரி நம்ம திங்க் இது பண்ணுறோம். வரைக்கும் தான் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ நீங்கள் சொன்ன எல்லா பிரின்சிபல்ஸும் இது ஃபாலோ ஆயிருக்கு. ஆமாம், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் செல்லர் ப்ரெஷரில் கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டிலும் கீழே இறங்கியிருக்கு. நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. இதை ஸ்டாப் லாஸாக வச்சிருப்பேன். இங்கே போய் ஹிட் ஆயிருக்கும். இப்போ ஆல்ரெடி கேண்டில் வந்ததுனால நம்ம இதை விட இது பவர்ஃபுல்ன்றோம். பட் அந்த டைமில் நமக்கு தெரியாது இல்லையா? இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதே சரியாக படிக்கலாம். அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்டாருக்கு நியர்பைல செல்லர் வரதை விட ஒரு கிரீன் பாடியோட பிக் போட்டு அதுக்கு ரெட் கொடுத்தா அது இன்னும் செம பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ரெட்டுக்கு பதிலாக கிரீன் இருந்தா இப்போ ஓகே, அங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். எஸ், சம்திங் நடந்துருச்சு. பட் இது வந்து இதை விட பவர்ஃபுல். ஓகே ஓகே, நீங்க பாருங்க. ஓகே, ஸோ ஒரு ரெட்டு ஃபாலோட் பை க்ரீனு ஃபாலோட் பை ரெட் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் மார்க்கெட் இறங்குறான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட்டு போட்டு கீழே விக்கு போட்டு மார்க்கெட் இந்த கேண்டில் வந்து இந்த ரெட்டோட ஓப்பனை வின் பண்ணலை. கரெக்டாக அந்த ரெட்டோட ஓப்பனை வின் பண்ணலை. ஒன்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த ரெட்டோட ஓப்பனில் ட்ரேட் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இது ரெட்டு கீழே விக் இருக்குது. இப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம், ஒரு க்ரீனுக்கு மேலே விக்கு இருந்து ரெட்டு வந்தால் அது எப்படி, ஒரு ரெட்டுக்கு மேலே விக்கு போட்டு அதுக்கு ரெட்டு வந்தால் எப்படின்றது அது கம்பேர் பண்ணுறப்ப அது நல்லா ஃபீல் ஆகும் ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோ எடுத்துப்போம். க்ரீன் வந்திருக்கு, ஸோ கீழேருந்து ஒரு மேலே வரைக்கும் அப் ட்ரெண்ட் மாதிரி போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அதான் கேட்குறேன். ஏன்னா ஒரு க்ரீனுக்கு மேலே விக்கு இருக்கு, அதுக்கு ஃபாலோடு பை ரெட் இருக்கு, அதுக்கு சப்போர்ட்டிவாக ரெட் இருக்கா. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா எமோஷனில் எக்ஸிட் ஆயிருப்பாங்களே தவிர, ஆனால் சூப்பர் ட்ரேட். பட் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகலையே. ஹிட் ஆகலை, பட் நம்ம ஆளுங்க எக்ஸிட் ஆயிடுவாங்களே. பிரேக் ஈவனுக்கே வந்துடலாம். நம்ம ஆளுங்க தான் எக்ஸிட் ஆயிடுவாங்களே. ஸோ இப்போ அந்த செட்டப் போங்களேன். இப்போ இதில் நான் என்னோட எக்ஸிட் நான் எங்கே வச்சிருக்கணும் இதுலையா? இப்போ இதில் இங்கே ட்ரேட் எடுத்துருப்போமா. இப்போ ஆல்ரெடி இதில் ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆகலை. மார்க்கெட் இறங்கி வர்றப்ப இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வராமல் இருந்திருந்தா நம்ம ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சூப்பராக ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பை கேண்டில் வந்திருக்குல்ல, இப்போ இதுலேயே மார்க்கெட் இங்கே இப்படி போயிட்டு இப்படி வர்றப்ப நம்ம ஆல்ரெடி பை ஆன இடத்துக்கு பை ஆயிருமா. இப்போ முடிஞ்சு போன மார்க்கெட்டை நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த பை பண்ண இடத்துக்கு மறுபடியும் பை ஆயிருமோன்ற திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் காஸ்ட் கட் பண்ணுறது பெஸ்ட். ஓ ஓகே ஓகே, ஈவன் தான் அது ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஆயிருந்தோம். எனக்கு இன்னொரு ரீஎன்ட்ரி ஆப்ஷன்லாம் அந்த இடத்துல வராதா? இன்கேஸ் அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கிருக்கு, நான் காஸ்ட் இப்போ இந்த இடத்துல காஸ்ட் கட் பண்ணுறது பெஸ்ட்டு. மறுபடியும் அந்த பை லெவலில் ரெட் க்ளோஸ் வச்சுட்டா வி கேன் ஹோல்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல அன்னைக்கு சினாரியோவில் மார்க்கெட் 500 பாயிண்ட் இறங்கிருக்கு சரிங்களா. நான் பை டு பைல வெளியே வந்துட்டேன். அன்னைக்கு சத்தியமாக நான் நைட்டு தூங்கிருக்கவே முடியாது. கண்டிப்பாக தான் சொன்னார் க்ளோஸ் பண்ணுறேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வச்சிருந்தேன்னா 500 பாயிண்ட் ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து சேஃபர் சைடு. ஓகே, மார்க்கெட் 500 பாயிண்ட் போய் நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு தூங்கியிருக்க மாட்டோம் தான். ஆனால் லாஸ் பண்ணியிருந்தா அந்த வாரம் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டோம். ஓகே, அதனால தான் கேட்டேன். அது ஃபர்தராக இன்னொரு ரீஎன்ட்ரி வர மாதிரி கண்டிப்பாக வரும் ப்ரோ, வரும். அது அப்படி வராமல் இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாமே ரெட் கேண்டில் வர போகிறது இல்லை, ஏதாவது ஒரு புல் பேக் வரும், அந்த கண்டிப்பாக நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இது அல்டிமேட்டான சுச்சுவேஷன். இப்போ நல்லா பாருங்க ப்ரோ, ஒரு பையர் கேப் அப்பில் ஆனால் மேலே விக் இருக்கா. இப்போ இது செல்லிங் ப்ரெஷரா. இப்போ இதுக்கு ஈக்குவலான ஆப்போனண்ட்டாக மேலேயே கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரெஷர். கரெக்டு தானே? ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்டோரி சொன்னேன்ல. இந்த செல்லிங் ப்ரெஷரை எப்போ பையர் ஃபில் பண்ணுறாங்களோ அப்போ தான் ட்ரெண்டு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷருக்கு பக்கத்தில் நம்ம ரூல் படி ஒரு செல்லர் போட்டிருந்தாங்கன்னா இது ட்ரெண்டே வேறையா.
இப்போ அது காம்போ மாதிரி இருக்கும்ல, கரெக்ட். ஒரு இந்த போட்டு செல்லர் போட்டிருந்தாங்கன்னா இதோட ட்ரெண்டே வேற. ஓகே. ஆனால் அதுக்கு அகைன்ஸ்டாக மறுபடியும் என்ன வந்திருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் தான் இருக்கு. அண்ட் ஃபில் பண்ணதும் சூப்பராக போயிருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ நான் இது 3வது கேண்டில்லேயே டிசைட் பண்ணிடலாம், 4வது கேண்டில்லே எனக்கு டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே டிசைட் பண்ணிடலாம் ப்ரோ நம்ம. ஏன்னா முதல் கேண்டிலுக்கு மேலே அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ இருக்கு. அந்த ப்ரெஷரை நெக்ஸ்ட் 2 கேண்டில்லேயே அவன் கொடுத்துட்டான். எஸ். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் இந்த இடத்துல போய் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது தேவையில்லை. அதனால தான் விக்கை ஸ்டடி பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த விக்கு எந்த ஜோனில் இருக்குது, எந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கா செல்லிங் ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே போகும்போது ஓகே. இப்போ நான் வந்து ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதுவே வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஏதாவது சப்போர்ட்டிவாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்னும் என்னோட ஸ்பீட் பண்ணும்ல, அந்த மாதிரி தான் விக்கு. ஓகே ஓகே. இது ரொம்ப முக்கியம் ப்ரோ. நல்லா பாருங்கள், இதுக்கும் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்னா இப்போ சேம் ஒரு பையிங் கேண்டில் மேலே விக்கு இருக்கா. சரி, இங்கே பார்த்தோம். பையிங் கேண்டில் மேலே விக்கு. இந்த ட்ரெண்டு மேலே போகுது, ஆனால் இந்த ட்ரெண்டு எனக்கு மேலே போகலை. ஃபீல் பண்ணிட்டாங்கல்ல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மேலே போக செல்லிங் ப்ரெஷர் தான் வருது, பையிங் ப்ரெஷரே வரல. விக்கெல்லாம் மேலே பார்த்த மாதிரி இருக்கு. மேலே பார்த்த மார்க்கெட் அப்படியே யூ டர்ன் போடுறான் பாருங்க. ஸோ பேசிக்கலி மேலே பார்த்த மாதிரி நிறைய குச்சி இருந்தா மார்க்கெட் கீழே போகும், கீழே பார்த்த மாதிரி நிறைய குச்சி இருந்தா மேலே போகும். அது சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ட்டா இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே. ஸ்கால்பிங் அடிக்கலாம். இப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படியே இந்த இடத்துல நீங்க எப்படி ட்ரேட் எடுத்துருப்பீங்க? இப்போ இங்க பாருங்க, இதுல நம்ம இந்த செல்லிங் ப்ரெஷரை இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் அது மார்க்கெட் மேலே ஏற வெளியே போயிட்டு உள்ள அப்படி க்ளோஸ் வைக்கிறாங்கல்ல, இப்போ இங்கே ட்ரேட் எடுத்துட்டு எஸ்எல் மேலே ஃபாலோ பண்ணி இதுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும் அந்த க்ளோஸ்க்கு. ஓகே. ஏன்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில், மறுபடியும் என்கல்ஃபிங் பேட்டர்ன் போட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இங்கே வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிச்சு பண்ண முடியுமே தவிர கேண்டில் பேட்டர்ன் நீங்கள் வச்சு பண்ணுறதே கஷ்டம். சரி, நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் கேண்டில் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? தான் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்குல்ல. இப்போ ப்ரோ நல்லா கவனிங்க ப்ரோ, இது புல்லிஷா என்ன பண்ணாலும் இமிடியேட்லி எங்கனாலும் அடிப்பான், திருப்பி எங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். சரி, அப்போ அட்லீஸ்ட் இது கீழே இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, இங்கே தான் எடுக்கணும் நீங்கள். அங்கே எடுக்கக்கூடாது, இங்கே க்ளோஸ் வச்சுட்டு இந்த கேப் அவாய்ட் பண்ணிட்டு இங்கே தான் எடுக்கணும் நம்ம. ஏன்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே. எப்போனாலும் இழுத்து அடிப்போம் நம்ம. ஸோ அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே என்டர் ஆகுறேன், இதுக்கு மேலே இருக்கிற இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். எஸ். ஓகே, அதுதான் கேட்டேன். ஏன்னா நான் ஒரே ஒரு ட்ரேட்ல இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டில் சின்னதாக பண்ண முடியாது. ஸோ நடுவில் இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணி பண்ணிக்கலாம். டன். இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு சப்ஜெக்ட் ப்ரோ. இது எப்படின்னா நல்லா பாருங்க ப்ரோ, விக்கு அடிச்சுட்டே இருக்கா. இதை வந்து விக்கா அடிக்கிறப்ப நம்ம அது ஒரு பிளாக்னு சொல்லுவோமா, அது ஒரு பிளாக். ஓகேவா, ஏ பிளாக், செந்தில் பிளாக், வாடா டி பிளாக் மாதிரி. இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். ஆனால் இதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட் பிளாக். கன்சிஸ்டன்ட் பிளாக்னா என்ன, ஒரு ப்ரைஸ் லெவலில் கன்சிஸ்டண்ட்டாக மீட் பண்ண அந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரேக் பண்ண முடியல அவங்களால. ஒன்ஸ் பிரேக் ஆனது பை ஆகி டார்கெட் புக் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே. நான் இப்போ அதை மீன் பண்ண வரல. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ரெட்டு போட்டு பாருங்க சூப்பராக ஃபாலோ ஆகிட்டு வருது. ஆனால் மார்க்கெட் இங்கே கீழே போகாமல் பை ஆகி போகிறான் பார்த்தீங்களா? ஏன்னா முன்னாடி இருந்த இங்கே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தனால இங்கே எப்படி இருக்கும்னா கன்சிஸ்டண்ட்டாக தான் அது என்னது ஸ்ட்ராங்கான ஒரு பை லெவலாக இருக்கும். ஓகே. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணேன். அதனால தான் ட்ரேடிங் கஷ்டமா இருக்கும். எஸ் ப்ரோ. அந்த கேண்டில் முடிகிறதுக்குள்ள அவசரப்பட்டுருவாங்க. அந்த இடத்த ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா வெரி ஈஸி. லெவலை கண்டுபிடிக்கணும், அங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டாங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஈஸி. ஓகே. இப்போ இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ட் 2 செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான். இப்போ ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடராக இருக்காங்கன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு நெக்ஸ்ட் போய் பேக் டெஸ்ட் பண்ணுறப்ப இவங்களே ஆன்சர் சொல்லிடுவாங்க. 2 செல்லிங் ப்ரெஷர் தானே ப்ரோ. அடுத்து ஒரு செல்லர் வந்து டவுன் ஆயிருப்பானா, அங்கே செல்லர் வரவே இல்லை. இமீடியட்டாக என்ன பண்ணுறான், ஒரு புல்லிஷ் போட்டு இதை ஃபில் பண்ணுறாங்க. லிமிட் ஆர்டர் போட்டிருப்பாங்க, வந்திருக்காது. ஓகே, காட் இட். ஸோ இப்போ இதுலேயே வந்து நீங்கள் சொல்கிற அந்த கேண்டில், இங்கே கூட ஒரு கேண்டில் நான் பார்க்குறேன். இங்கே ஒரு பின் பார் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் பார் இருக்குது. இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துருக்கலாமா? இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கு, இங்கே பை ஆயிருக்கு, இங்கே ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், அப்படியே சைட் வேஸ். ஆமாம். அப்போ இங்கே இது ஃபெயிலியர். ஸோ நான் ட்ரேட் எடுத்துருப்பேன். எடுத்திருப்பீங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதுதான் கேட்குறேன். ஸோ அந்த இடத்துல ட்ரேட் இருக்கு. எஸ். ஓகே. ஸோ இங்கே ட்ரேட் எடுத்திருப்பேன். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ரெண்டாவது இங்கேயும் ட்ரேட் எடுத்திருப்பேன். அல்டிமேட்டாக இருக்குது.
ஸோ இங்கே ட்ரேட் எடுத்திருக்கும் போது நான் இங்கே பை பண்ணியிருப்பேன். ஆமாம், இங்கே என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி செட்டில் ஆயிருக்கும். அங்கே நான் இந்த லாஸ் இங்கே இடத்துல ரெக்கவர் ஆயிருக்கும். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ப்ரீவியஸ் எஸ் ரீஎன்ட்ரி திருப்பி நான் இந்த கேண்டில் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது பிரேக் ஆயிடுச்சு. எஸ் உங்க கூட உட்காந்து நானும் கற்றுக்கிட்டேன். ஓகே. இல்லை ப்ரோ, அங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இப்போ இந்த விக்கில் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. நல்லா பாருங்க, இந்த க்ளோஸுக்கும் இந்த விக்குக்கு எவ்வளோ என்ன ஒரு 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது, லைட்டாக தானே இருக்குது. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அங்கே லிமிட் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுவாங்க, ஆர்டர் ட்ரிகர் ஆகாது, அப்படியே மேலே ஏறிடும். ஓகே. இப்போ இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாருங்க, பையிங் ப்ரெஷரு சப்போர்ட்டிவாக ஒரு பையர் தானே, ட்ரெண்டு மேலே தானே போயிருக்கணும், ஏன் போகலை அப்படின்னா இங்கே பாருங்க, அதுக்கு தான் நான் சார்ட்டை ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்பின்னிங் டாப் போட்டு இறங்கிட்டான். பட் வாட் எவர் இட் இஸ், மறுபடியும் இந்த பையிங் ஏரியாவில் வந்து பை ஆயிருக்கணும்ல, மார்க்கெட் ஃபால் ஆகுது. அது ரீசன் பிகைன் போய் பார்த்தா தான் தெரியுது மார்க்கெட்டு எங்கே இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. அதனால தான் லெவலை பேஸ் பண்ணி கேண்டில் அப்ளை பண்ணுங்க. லெவல் ஃபர்ஸ்ட், கேண்டில்ஸ் நெக்ஸ்ட். ஒருவேளை இந்த பையிங் ப்ரெஷர் பையரு இந்த 2 கேண்டிலையும் கட் பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிட்டா அது எப்படி இருக்கும்? ஓகே, சூப்பராக போவான்ல. கரெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் எப்போ எப்படி எடுத்திருப்பேன்? இது வந்து பிகினருக்கு ட்ரேடு கஷ்டம் ப்ரோ. ஒரு 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 ரிஸ்க் ட்ரேடு வந்தால் போகுது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஏறிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஸ்பின்னிங் டாப் போட்டால் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருக்கணும். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி சார்ட்ல நீ என்னோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நீங்க காமிக்கலாம். இதுல ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஸோ கிளியரா இது ஒரு செல் ஜோன். அங்கே ஐடென்டிஃபிகேஷனே நமக்கு ஸ்பின்னிங் டாப் தான். ஸ்பின்னிங் டாப் இஸ் அ கண்ட்ரோல் கேண்டில். ஒரு ட்ரெண்டை ஸ்டாப் பண்ணும், ஒன்று ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி விடும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ இது 2 சார்ட்டை நான் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டனால சூப்பராக ரெடி பண்ணி வந்திருக்கேன். ஓகே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சார்ட் இப்படி இருக்குது, அதுக்கு செகண்ட் சார்ட்டோட டிராயிங் பாருங்கள். ரெண்டுமே ஒரே சார்ட் தானே? அதான் டிராயிங் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ரோ. மார்க்கெட் மேலே ஏறுறப்ப பையிங் ப்ரெஷர் பார்க்குறத விட செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அதை பிரேக் பண்ணாலே சூப்பர் பை. ஓகே ஓகே. ஏன்னா ஆல்ரெடி வீக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள நம்ம பீட் பண்ணிட்டோம்னா மேலே தான். ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷரை மார்க் பண்ணியிருக்கேன், அங்கே க்ளோஸ் வச்சது என்ட்ரி எடுக்கிறேன், சூப்பராக போகும். ஸோ இங்கே பிகினர் அப்படின்றவங்க எப்படி பார்க்கணுன்னா, இன்றைக்கி எந்த செட்டப்பில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ ரூலு இந்த மாதிரி வந்தால் நான் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லைனா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் நடக்குது, அப்போ எடுக்க தேவை கிடையாது. ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதில் இந்த மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வருதுன்னா, காம்போ கேண்டில் வருதுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. இப்போ இது நான் இதில் டிராயிங்கே பண்ணலை, ஒரு எம்டி சார்ட்டாக இருக்குது. இப்போ இது சைடு வைஸ் போயிருக்குல்ல, இதை டிராயிங் மூலமாக கேண்டில் மூலமாக பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள். எப்போ வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் உடனே இமிடியேட்டாகவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வந்தாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாங்கன்னா, அங்கே சைட்வேஸில் மார்க்கெட் உட்காரும். ஸோ இப்போ நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் சொல்கிறது கரெக்டானு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய டவுன் வந்திருக்கா? ஆமாம். இது வந்து டோட்டலாக ஒரு செல்லிங் ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர். பையிங் ப்ரெஷர். நெக்ஸ்ட் கேண்டில் இது வந்ததுக்கப்புறம் இங்கே செல்லிங் ப்ரெஷர். எஸ். இவனை ஃபர்தராக கீழே போக விடாமல் பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு, இவனை ஃபர்தராக மேலே விட போடாமல் செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. எஸ். இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் தான் ஃபர்தர் ட்ரெண்டு கிளியராக எமர்ஜ் ஆகும். அப்போனா என்ன ஆகும்னா, இது ரேஞ்சே இப்போ பெருசாக இருக்கிறதுனால அஸ் லாங் அஸ் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட். எஸ். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆயிருக்கா? ஆமாம். டிசிசிவாக கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் இல்லையா? ஆமாம். ஆனால் ஷார்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு குத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டான். ஸோ அப்போ என் ஸ்டாப் லாஸ் இட்டு இல்லை. இங்கே நம்ம இப்படி படிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் ப்ரோ, நல்லா ஒரு பிகினர் படிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ரைஸை வச்சு படிக்கிறோம், வியாபாரமாக படிக்கலாம். ஒரு கேண்டில் இருக்குல்ல ப்ரோ, அதை வியாபாரமாக படிக்கலாம். வியாபாரம்னா எப்படின்னா, நேற்று என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், இன்றைக்கி என்ன ப்ரைஸில் வாங்குகிறோம். இப்போ நேற்று ஒரு ஷர்ட் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், அதே கடைக்கு போகிறோம், அதே பிராண்டை வாங்குகிறோம், 1500 ரூபா சொல்கிறோம். அப்போ 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கு போயிருக்கா, அப்போ இது டிமாண்டு. வேறு வேலை ப்ரைஸ் கம்மியானா அது என்னது, சப்ளை. அதே மாதிரி தான் இங்கே ப்ரைஸ் வந்து அன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ், அதுவும் இண்டெக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது சைட்வேஸ் ரேஞ்சு. நான் இப்போ அடுத்த சார்ட் நல்லா இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு சைட்வேஸ் ரேஞ்சா, மார்க்கெட்டு ஒரு சடன் ரெட்டு போட்டோடனே ஒரு என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் போய் செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே டேவோட ஓப்பனை என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டை அந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, டார்கெட் புக் ஆகுது. ஒருவேளை இந்த மாதிரி புக் ஆகாமல் இன்னொரு க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ப்ரைஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இதை எப்படி சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு மார்க்கெட் பை ஆன மார்க்கெட்டு 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. விலை கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து அதிகமான விலைக்கு போயிருக்கு.
அப்போ விலை கம்மியான இடத்துக்கு போகிறப்ப மறுபடியும் நீங்கள் பை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவோம். இப்போ 100 ரூபாய்க்கு காலையில் வாங்கியிருக்கீங்க, மத்தியானம் 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதே சாயங்காலம் போகிறப்ப 100 ரூபாய்க்கு தரேன்ப்பான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்குவேன். அதே தான் இங்கே. ஓகே. அங்கே கேண்டில் வச்சு தான் நம்ம இது வந்து நமக்கு ஒரு டிஜிட்டல் மீடியம். நம்ம மார்க்கெட் எப்படி புரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும்னா இதை தவிர வேறு மொழி கிடையாது. பர்ஃபெக்ட். அப்போ க்ரீனு ரெட்டு லெவலு வச்சு தான் மார்க்கெட் நமக்கு ஒரு மீடியமாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி டேவோட ஓப்பன் இப்போ ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் இப்போ இப்படி சொல்கிறேன், இப்படி இருக்குது. இப்போ இந்த கேண்டில் மறந்துடுங்க ப்ரோ. இப்போ இந்த கேண்டிலோட ஓப்பன் இங்கே இருக்குது, இப்படி இருக்குன்னா அப்போ நான் ஷார்ட் போவேன். ஏன்னா அது கீழே தானே இருக்குது. அந்த பர்டிகுலர் இந்த பை லெவலையும் க்ளோஸ் வச்சுட்டாங்க, இங்கே ஓப்பனும் இல்லை. அது அல்டிமேட். ஏன்னா சைடு வேஸ் பிரேக் அவுட். ஓகே ஓகே. இது அல்டிமேட்டாக கீழே இறங்குவோம். ஓகே, புரியுது. ஸோ நான் அந்த ஓப்பன் பார்க்காம இது வரைக்கும் நான் பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் அது கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா நான் முந்திரி கொட்டை மாதிரி ஷார்ட் பண்ணேன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போய் ஹிட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஓப்பன் கீழே வந்துட்டு அந்த ஃபர்தர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு. பையிங் ப்ரெஷர் வந்து ஃபாலோ த்ரூ வந்து க்ரீன் கேண்டில் தானே வரணும். ஆமாம், இங்கே வந்து ரெட் கேண்டில் தானே வந்திருக்கு. எஸ். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி பை பண்ணுறது? அப்போ இங்கே பை பண்ணவே கூடாது. நோ என்ட்ரி ஜோன். எஸ். ஓகே ஓகே. ஏன்னா நான் மறுநாள் கேப் அப் ஆயிருக்கேன். அதான் ப்ரோ, இதில் நோ என்ட்ரி. மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. அப்போ கேப் அப்பில் நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பொசிஷன், அதை வந்து ஒரு லாங் டேர்ம் பொசிஷன் வச்சுருப்பாங்க, அவங்க வேணால் அதை தூக்க முடியுமே தவிர அன்னன்னைக்கு பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு நான் போகலாமான்னு கேட்டால் அதை நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ இட் வாஸ் கேப் அப், நம்ம ட்ரேடை மிஸ் பண்ணி தான் ஆயிருப்போம் அந்த ஓவரால் பேட்டர்ன். இப்போ இதில் நல்லா பாருங்க ப்ரோ, அங்கேயுமே ஒரு சூப்பரான ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பான். இப்போ இது சைடு வேஸு டவுனு. அடுத்த நாள் பாருங்கள், அந்த கேப்பை என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. இப்போ இது ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் க்ரீன் மாதிரி நினச்சிக்கலாமா? கரெக்ட். ஓகே. அப்போ இந்த இன்விசிபிள் க்ரீனை கேப் அப் ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். அப்படியே மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டு இதுக்கு முன்னாடி இறங்கின ரெசிஸ்டன்ஸை நோக்கி போய் டார்கெட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த கேண்டில் க்ளோஸ்லேயே என்டர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட். ஏன்னா அதுதான் சைடு வேஸ் நடந்த இடத்தையே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டானே. டன். தென் இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஸ்விங்குன்னு பார்க்குறோம்ல, அதே ஸ்விங்கு வந்து ஒரு ஸ்விங்கில் கேண்டில் பேஸ் பண்ணி வர்றதை விட விக் பேஸ் பண்ணி ஸ்விங் போட்டாங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது வந்து ஸ்விங்கு தான், ஆனால் விக் போட்டு இறங்கியிருக்காங்கல்ல, இதை வந்து ஸ்விங் பிளாக்னு சொல்லலாம். நார்மலாக அது ஸ்விங் சொல்லுவீங்கள, இந்த மாதிரி விக்கு போட்டு வந்தாங்கன்னா அது ஸ்விங் பிளாக். ஓகே. ஸ்விங்கை விட ஸ்விங் பிளாக் பவர்ஃபுல். ஓகே ஓகேவா? அப்போ மார்க்கெட் இறங்கி இங்கே பை ஆகிறான் ப்ரோ. ஓகே. மேலே ஏறாமல் மறுபடியும் பை ஆகிறான். இங்கேருந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போகிறான். ஓகே. டபுள் பாட்டம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக மாறிடுச்சு. எஸ். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா நம்ம ஓவராலாக அந்த கேண்டில் ஸ்டிக்கை ஸ்டாண்டலோனாக பார்க்காம அந்த ஒரு லெவல் ஜோன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஒரு சப்போர்ட் ஜோன், ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக் கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கிற மாதிரி. எஸ் ப்ரோ, அப்படி பார்த்தா பெஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிகினருக்கு என்ன அட்வைஸ் பண்ணலான்னா, உங்கள் ரூலில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரூல்னால் என்னென்னா உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யார்கிட்ட படிச்சிங்க, நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ரூல்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன வந்திருக்கு, ரூலே அதுதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்படி வந்தால் ட்ரேட் எடுப்பேன், அப்படி வந்தால் ட்ரேட். ஃபஸ்ட்டு கேண்டில் ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு புல்லிஷாக இருக்குது, அது வந்து ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்டில் வந்திருக்குன்னா ஐ கேன் ட்ரேட். ஓகே. இதுவே நமக்கு அகென்ஸ்டாக வந்திருக்கு, ஒரு செல்லிங் ப்ரெஷரு, ஒரு பையிங் ப்ரெஷர் போட்டு ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு லொக்கேஷனில் வந்து வந்திருக்குன்னா நான் நாட் ட்ரேட். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கும் போது நம்ம ஓகே இதை எப்படி கொண்டு போகலான்னா, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் சிஸ்டம் இருக்குல்ல, ஓஆர்பி சிஸ்டம். ஸோ முதல் 15 மினிட்ஸை நான் ரேஞ்ச் பிரேக் ஃபாலோ பண்ணுறேன். அந்த 15 மினிட்ஸ் ரேஞ்ச் ஹை கிராஸ் பண்ணி போகிறதுக்கோ லோ கிராஸ் பண்ணி டேரெக்டாக போகிறதுக்கு பதிலாக அந்த ரேஞ்சோட ஜோனில் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஏதாவது பெட்டராக வந்ததுன்னா அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த மாதிரி நான் வச்சு பண்ணேன்னா எனக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ட்ரிக்ஸ் நிறைய கற்றுக்கணும். ஒரு ட்ரேடர் வந்து ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள் ப்ரோ, இங்கே இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக பை ஆயிருக்கா. மார்க்கெட்டு இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேண்டில் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இது வந்து இப்படி இந்த ஃபுல் கேண்டில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபுல் கேண்டில் நல்லா நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா தெரியும், அதுலேயே தான் மார்க்கெட் பை ஆகி போயிருக்கு. தெரியுதா? ஓகே, போகவே இல்லை. அப்போ நான் அடுத்து என்ன பண்ணலான்றது இப்போயே நான் எழுதி வச்சுருவேன். இந்த லெவலை தாண்டினா மார்க்கெட்டு டவுனு. ஓகே. அப்போ டவுனில் வர ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் எனக்கு தேவை கிடையாது.
ஓகே. ஓகே. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஏறி இருக்குல்ல, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இப்படி வரையலாமா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இப்பயுமே நான் இதை வேற ஆங்கிளில் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்க ப்ரோ, இங்கே ஃபுல்லாக பை ஆயிருக்கா? அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக பை ஆன இடத்த மட்டும் எடுத்துக்குவோம். மெஜாரிட்டி பை எடுத்துக்குவோம். இங்கே பை ஆயிருக்கு, இங்கே பை ஆயிருக்கு, இங்கே பை ஆயிருக்கு. சரி, நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பை லைனுக்கு நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வரைகிறது கரெக்டா? ரைட். மெஜாரிட்டி செல் எங்கே இருக்கு ப்ரோ? இங்கே செல் ஆயிருக்கு. கரெக்டா? கரெக்ட். இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் மெஜாரிட்டி இங்கேருந்து செல் ட்ரெண்ட் கொடுத்துருக்கான். நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், இதை நான் இங்கே அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். செல்லு. கரெக்டா? ஓகே. ரைட்டு. இப்போ நான் எதுக்கு இதை மார்க் பண்ணியிருக்கேன்னா, நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை நாள் அந்த ட்ரேடு அந்த 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 லொக்கேஷனில் ரன் ஆயிருக்கு. அப்போ 1 2 3 4 5 5 நாள் ட்ரேட் இதுக்குள்ளே நடந்திருக்கு. அப்போ பிரேக் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை மார்க்கெட்டு டார்கெட் கொடுக்கணும். இப்போ எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கான் ப்ரோ? 164. அப்போ இங்கேருந்து எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்? கொடுத்துருக்கு ஆல்ரெடி. இன்னைக்கு அதுதான் டார்கெட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 160. ஓகே. இதுதான் ட்ரிக்ஸு. ஸோ அப்போ இன்றைக்கி இதை பிரேக் ஆகிருக்குன்னா, இவ்வளோ நாள் நடந்த மொமெண்டம் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சைட்வேஸ் நடந்த பாயிண்ட்டை எனக்கு அப் ட்ரெண்டில் கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கற்றுக்குவாங்க. பிகினர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லெவல் ட்ராப் பண்ணிவிட்டு அதில் கேண்டில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ஒரு டூல்ஸ் எல்லாம் இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. தலைவர் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம்னா பிகினராலே என்ன பண்ண முடியும்? டெவலப் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். பர்ஃபெக்ட். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஈவன் இப்போ என்னோட டேக் அவே என்னென்னா, மெயினாக ஓகே நீங்கள் சொன்ன அந்த ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் அனாலிசிஸ் குவான்டிஃபையபிளாக பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் ப்ராபப்ளி ஒன்ஸ் அந்த நீங்கள் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து போட்டு ஓகே இந்த மாதிரி விக் வந்தால் எனக்கு ஒரு பைன் ஸ்கிரிப்டில் கொடு அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்கேஸ் பெட்டராக இருந்ததுன்னா நானே கூட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.